ஜெய் மகாகாளி. ஆனந்தம், இறைத்துவம். ஸ்ரீ ஆனந்ததாசன். அத்தியாயம் 58. சமரசம் காணும் பக்தி. பகுதி 4. ஸ்ரீ பத்ராச்சல ராமதாசர், வைணவம். சித்தன் கூறுகிறான், பாண்டங்களும் பல, அதில் பண்டங்களும் பல. அவற்றை சுவைத்து சுவை அறியும் வழி ஒன்றே. போன அத்தியாயத்தில் திருப்பாணாழ்வார், நந்தனார், நாயன்மார் பற்றி பார்த்தோம். இந்த 58வது அத்தியாயத்தில் 2 பெரும் பக்த ஞானிகளை பார்ப்போம். இடுக்கண் உகந்தால் நகுக, துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லி திருவள்ளுவர் கூறியிருக்கார். இங்க இந்த 2 பேரும் எவ்வளவு துன்பம் வந்தாலுமே, அந்த எல்லைக்கே சென்றாலும் இந்த 2 அடியார்களும் தங்களது அன்பை கடவுள் மீது செலுத்தி அற்புதங்கள் பல நிகழ்ந்த வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம். இந்த 2 மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், மக்களால் அறியப்பட்டவர்கள். பத்ராச்சல ராமதாசர் வைணவத்தில் மிகப்பெரிய ராமபக்தர். அதே போல சைவத்தில் மாணிக்க வாசகர் மிகப்பெரிய சிவபக்தர். இந்த பதிவில் பத்ராச்சல ராமதாசரை பற்றி முதல்ல பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டு இசை இலக்கிய உலகத்தில், குறிப்பாக தெலுங்கு மொழியில மிகவும் பிரபலமான அன்னமாச்சாரியார், தியாகையர், சேத்ரையா, மேலும் சியாமா சாஸ்திரிகள், இவர் தமிழ் வடமொழி இரண்டிலும் போன்றவர்களின் சமகாலத்தவர் பத்ராச்சல ராமதாஸ். இவர் வாழ்வியல் நமது நாயன்மார்களில் 4 என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் இருளில் மாணிக்க வாசகரின் வாழ்வியலை போன்றது. வாராங்கல் கம்மம் வட்டம் நெலகொண்ட பள்ளி கிராமத்தில் வசதியான ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த லிங்கண்ணா காமாம்பா தம்பதியருக்கு 1620 மகனா பிறந்தார். காஞ்சர்லா கோபண்ணா அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. அவரை கோபண்ணா அழைச்சாங்க. இவர் நன்கு படிச்சு தெலுங்குல இலக்கியங்களை நன்கு அறிந்தவராக இருந்தார். மாதண்ணா, அக்கண்ணா 2 சகோதரர்கள். கோபண்ணாவோட தாய்மாமா. அவங்க 2 பேரும் தானாஷா அரசவையில் அமைச்சர்களாக பதவி வகித்து வந்தாங்க. இவங்க சிபாரிசில் பேர்ல தானாஷாவின் ஆட்சிக்கு உட்பட்ட பல்வஞ்சா வட்டத்தில் வட்டாட்சியராக நியமிக்கப்பட்டார் கோபண்ணா. கோபண்ணா தன்னோட பணியை மிகவும் நேர்மையாகவும் முயற்சியாக செய்து வந்தார். தானாஷாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. தானாஷா சுல்தானுக்கு கஜானாவில் வருவாயை, ரெவென்யூ சரியாக சேகரித்து கொடுத்தார் கோபண்ணா. வேலை முழு இருந்தபோதும் தனது இலக்கிய ஞானத்தால் அவர் மிகவும் பக்தி செய்து வந்த ராமரை பற்றி மிக அழகாக ராகங்களில் பாடுவார். இதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பாடல்களை கேட்பவர்கள் மெய்மறந்து கேட்டனர். இவரோட மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. தானாஷா பாராட்டும் அளவுக்கு ராமரை பற்றி பாடுவதுடன் ராம பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளிப்பதை தனது தொண்டாக கொண்டிருந்தார் கோபண்ணா. இவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமரை பற்றிய கீர்த்தனைகள் பாட பலரின் அழைப்புக்கு சென்று அங்கு பாடி வருவார். அப்படி இருக்கும்போது ஒரு முறை பத்ராச்சலத்துக்கு இப்படி கீர்த்தனை பாட போனார். அதே ஊர்ல ஒரு ராமர் கோயில். அந்த கோயில் தான் இவர் நிகழ்ச்சி. கோபண்ணா அந்த கோயிலின் பாழடைந்த நிலையை கண்டு நெஞ்சம் பதறினார். இந்த தலம் ராமர் வனவாசத்தின் போது சீதா மற்றும் லட்சுமணனுடன் இங்கு பர்ணசாலை அமைச்சு தங்கியிருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டார். ஒரு காலத்துல ராமபக்தியின் உச்சத்தில் இருந்த பக்த போத்தண்ணா இந்த ராமரை வணங்கியதாகவும்
பத்ராச்சலம் பாகவத புராணத்தை தெலுங்கில் மொழிபெயர்க்க ராமர் கட்டளையிட்டு அதை போத்தண்ணா செயல்படுத்தியதாகவும் கேள்விப்பட்டு இத்தனை பெருமைகள் நிறைந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று இப்படி அவலகதியில் இருப்பதை எண்ணி மனம் நொந்தார் கோபண்ணா. எப்படியாவது இந்த ராமர் கோயிலை புனரமைக்கணும் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சிட்டார். இவர் வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த பல்வஞ்சா வட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தது பத்ராச்சலம். கோயிலை மீண்டும் செப்பனிட்டு மெருகேற்ற கோபண்ணா அங்குள்ளவர்களிடம் நிதி திரட்ட தொடங்கினார். எத்தனை நிதி சேர்ந்தாலும் போதாமல் இருந்தது. இவருடைய பக்தியை கண்டு அவரை பக்த ராமதாஸ் என்று மக்கள் அழைக்க ஆரம்பித்தார்கள். சில மாற்று மதத்தினர் இவருக்கு தொல்லைகளும் தந்தார்கள். ராமனிடம் மனமுருக பிரார்த்தனை செய்தார் கோபண்ணா. தான் எந்த தடையுமின்றி தங்கள் கோயிலை கட்டி முடிக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டார். ராமர் இவருடைய பக்தியின் சிறப்பை வெளிக்கொண்டு வர திருவுளம் கொண்டார். இதுவரை வட்டாட்சியராக வசூலித்து வந்த வருவாயை முறையாக தானாஷா கருவத்திற்கு சேர்த்து வந்த கோபண்ணாவின் மனதுக்குள் இந்த கோயிலை கட்டி முடிக்க தன்னிடம் உள்ள வருவாயும் செலவு செய்ய தீர்மானித்தார். கடவுள் அவருக்கு துணை புரிய சித்தம் கொண்டார். திருச்சிற்றம்பலம். நமது இறைத்துவம் ஆத்மீக தெய்வீக ஆன்மீக சமுதாய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். லைக்ஸ் கொடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஐ கிளிக் செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். ஷேர் செய்யுங்கள். என்றும் சிவன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன். திருச்சிற்றம்பலம்.